ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓவில் இப்போ இருக்கிற சில சந்தேகங்களுக்கு உங்களுக்கு நான் பதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்ல பாருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகளுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரோ இப்போ நான் ஃபேஸ்புக்கில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணி ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு கேள்வி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஜாயின் பண்ணி தான் நாங்கள் ஆகணும். ஏன் அப்படின்னா எஸ்பிஓவில் இப்ப இருக்கிற ஒர்க் எல்லாத்தையுமே நீங்க எப்படி பண்ணீங்க? டாஸ்க்குடைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து குடுப்பாங்க. அத பார்த்து நீங்க பண்ணுவீங்க. ஸோ இன்னும் நெறைய ஒர்க் ரியல் டைம்ல நீங்க போகக்குள்ள ஒர்க் வந்து அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல இன்கமும் உங்களுக்கு இன்கிரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கு இங்க மெயினா நீங்க என்ன பண்ணணும்னா, இங்க பாருங்க உங்க ஐடி லாகின் பண்ணிட்ட உடனே ஃபாலோவர்ஸ்ன்னு குடுத்துட்டு கீழ வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாரி எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு குடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் அஃபிஷியல் யூடியூப் சேனல் குடுத்துருப்பாங்க. அஃபிஷியல் ஃபேஸ்புக் குரூப்பு, ஃபேஸ்புக் பேஜ், அஃபிஷியல் ட்விட்டர் குடுத்துருக்காங்க. அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் குடுத்துருக்காங்க. எல்லாத்துலயுமே ஜாயின் பண்ணி வச்சுக்கங்க. ஜாயின் பண்ணா மட்டும் தான் உங்களால எஸ்பிஐ அப்டேட் வந்து அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நீங்க ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு இதுவா இருக்கும். சரிங்களா? இது வந்து கம்பல்சரி நீங்க பண்ணியே ஆகணும். இது ஆப்ஷனலா ப்ரோ நீங்க கேட்பீங்க ப்ரோ இது பண்ணாலும் பண்ணலாம் விடலாமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. கண்டிப்பா நீங்க வந்து கன்ஃபார்ம் இது என்ன பண்ணணும்? ஜாயின் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அப்போ இந்த டெலகிராம்ல எல்லாருமே இருப்பீங்க விட்டுருங்க. அஃபிஷியல் யூடியூப் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ இந்த யூடியூப் விட்டுட்டு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்பிஐயோட அஃபிஷியல் குரூப் லிங்க் இருக்கும். Facebook உடைய குரூப் இருக்கும். Facebook பேஜ் இருக்கும். Facebook குரூப் வேற, Facebook பேஜ் வேற. சரிங்களா? குரூப்ல இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா, மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப்பா இருப்பாங்க. பேஜ்னா அது வந்து ஒரு சேனல் மாரி. சரிங்களா? அது வந்து ஒரு பேஜ். இப்ப பாருங்க நான் ஜாயின் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடுக்குறேன். இதில எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, அந்த ஜாயின் குரூப்ப நீங்க டச் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா அது Facebook வந்து லோட் ஆயிடும். சரிங்களா? Facebook லோட் ஆயிட்ட பிறகு இங்க பாருங்க ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிவிடி எல்டின்னு இருக்குல்ல. கிட்டத்தட்ட 11 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலானது இது. சரிங்களா? ஸோ இதுக்கு தான் நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க ஃபாலோ குடுக்கணும். மத்தபடி வேற எதுக்குமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ குடுக்கக்கூடாது. ஜாயின் குரூப் வந்து குடுத்துருங்க. சரிங்களா? இப்போ நான் ஜாயின் குரூப் குடுத்துட்டேன். சரிங்களா? இப்போ பாருங்க ஜாயின் வந்துருச்சு. ஸோ இந்த மாரி வந்து எஸ்பிஐல என்ன போட்டாலுமே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? இங்க பாருங்க. எல்லாமே ஷோ ஆகுதா? அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்? Facebook குரூப்ல ஜாயின் பண்ணியாச்சு. Facebook பேஜ்ல ஜாயின் பண்ணணும். கரெக்ட்டா? அப்ப இங்க பாருங்க விசிட் பேஜ்ன்னு இருக்கா, அந்த விசிட் பேஜ டச் பண்ணுங்க. அத நீங்க டச் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா திரும்பி அது Facebookக்கு போகும். Facebookல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் ஷோ ஆகும். இதுல 3 பட்டனும் இருக்கும். அந்த பட்டன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஃபாலோன்னு இருக்கும். அத நீங்க ஃபாலோ மட்டும் நீங்க குடுத்துட்டீங்க அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? நீங்க ஏதோ ஃபாலோ பண்றீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப இதுல இருக்கிறது எல்லாமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாலோ பண்ற மாரி உங்களுக்கு வந்துரும். இது கிட்டத்தட்ட 6.7 லைக் வந்திருக்கு. 7K ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ இந்த 3 புள்ளி டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இங்க அன்ஃபாலோ எல்லாமே காமிக்கும். சரிங்களா? அன்ஃபாலோ பண்றதோட நீங்க அன்ஃபாலோ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். இப்ப நான் ஃபாலோ பண்றேன். எனக்கு வந்து இப்படி காமிக்குது. சரிங்களா? நீங்களும் ஃபாலோ பண்றதா இருந்தீங்கன்னா, எல்லாத்தையுமே வந்து இந்த மாரி பண்ணீங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பேக் பட்டன் வந்துருங்க. பேக் பட்டன் வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு மறுபடியும் எஸ்பிஐயோட இன்டர்ஃபேஸ் வந்துரும். ட்விட்டர்ல எப்படி ஜாயின் பண்றதுன்னா, ட்விட்டர் எப்படி லாகின் பண்றது, எப்படி ரிஜிஸ்டர் பண்றதுன்னு வெயிட் பண்ணுங்க. நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறோம். அத பார்த்து நீங்க லாகின் பண்ணி ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்கலாம். அதே ஃபாலோ நவ் அப்படின்னு குடுத்தோம்னா, அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், ட்விட்டர் அக்கவுண்ட்டுக்குள்ள போயிடும். சரி, இப்ப நான் ட்விட்டர் ஆல்ரெடி வச்சிருக்கேன். எனக்கு ட்விட்டருக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா போகுது. கீழ மேல ஃபாலோ இருக்கு. ஃபாலோ குடுத்துர்றேன் அவ்வளோதான். சரிங்களா? இதுல வந்து கிட்டத்தட்ட 2000 ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க எஸ்பிஓல. ஸோ அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு உங்களுக்கு வந்தன்னா அஃபிஷியல் Instagram இருக்கு. அத நீங்க டச் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா Instagram ஒரு பேஜ் உள்ள போகும். இதுல நீங்க ஃபாலோ பண்ற மாரி தான் வரும். சரிங்களா? இத ஃபாலோ மட்டும் குடுத்துருங்க அவ்வளோதான். ஃபாலோ குடுத்துட்டு அப்பப்போ என்ன அப்டேட் எதனா குடுக்குறாங்களா இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுதாங்க இந்த அஃபிஷியல் மீடியால கண்டிப்பா ஜாயின் பண்ணி கேட்டேன். கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணி தான் ஆவணும். அப்ப மஸ்ட் எல்லாமே ஜாயின் பண்ணி வச்சுக்கங்க. சரிங்களா? ட்விட்டர் மட்டும் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ மேக் பண்ணி போடுறோம். சரிங்களா? இது ஒரு முடிஞ்சிச்சுங்களா டவுட்டு? இன்னொரு டவுட்டு மிகப்பெரிய டவுட்டு என்னன்னா, ப்ரோ வித்ட்ரால் எப்போ தான் ப்ரோ ஸ்டார்ட் ஆகுங்க? 20ஆம் தேதி சொன்னாங்க, 25ஆம் தேதி சொன்னாங்க. இன்னைக்கு டேட் என்னாச்சு? 24 ஆயிருச்சு. இன்னும் வித்ட்ரால் ஸ்டார்ட் ஆகல. எப்ப தான் ப்ரோ வித்ட்ரால் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேள்வி இருக்கும். கண்டிப்பா அதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஎஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா குடுப்பாங்க. ஏன்னா, அ அவங்க சொன்னபடி 20, 25க்குள்ள நம்ம வந்து நான் ரிக்வெஸ்ட் குடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஏன் டிலே ஆகுதுன்னு தெரியல. சரிங்களா? ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஎஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா குடுப்பாங்க. உங்களுக்கு நியூ வித்ட்ரால் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டீஸ் பண்ண அனௌன்ஸ்மென்ட் குடுப்பாங்க. ஸோ அனௌன்ஸ்மென்ட் குடுத்துட்ட பிறகு நீங்க என்ன பண்ணலாம்? வித்ட்ரால் ஆப்ஷன் நீங்க டச் பண்ண போறீங்க. குடுத்துட்டு நியூ வித்ட்ரால் ஆப்ஷன டச் பண்ண போறீங்க. டச் பண்ணிட்ட பிறகு கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு உங்க அக்கவுண்ட்லாம் கேட்கும். ஸோ அதில வந்து வாலெட்ட சூஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க வித்ட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போறீங்க. சரிங்களா? மினிமம் அமௌண்ட் எவ்வளோ குடுப்பாங்க? 2000 அப்படி மேல குடுப்பாங்க. அத நீங்க இந்த வித்ட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்தீங்கன்னா, அடுத்த 7 வொர்க்கிங் டேஸ்க்குள்ள அந்த பேமெண்ட் உங்க பேங்க் அக்கவுண்ட்க்கு வந்துரும். சரிங்களா? அப்ப வித்ட்ரால பத்தி இப்போதைக்கு நீங்க கவலைப்பட வேண்டாம். அப்டேட் சீக்கிரமா வந்துரும். சரிங்களா? மேபி இந்த மந்த்துக்குள்ளயே ரிக்வெஸ்ட் குடுக்குற மாரி தான் வரும்னு நெனைக்கிறேன். சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரீஃபண்டு அந்த ரீஃபண்டு ஓல்டு எல்லாமே சொல்லியாச்சு.
ரீஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஜூன் 20ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. ஓல்டு விட்ரால் ஃபர்ஸ்ட் வீக் சொல்லியிருக்காங்க. ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கு. ஸோ அதை விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு எஸ்பிஐ உடைய டாஸ்க்குடைய மைக்ரோ டாஸ்க்குடைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால் என்னது? அந்த இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் மஸ்ட்டு அந்த இமேஜ்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பண்ணுங்கள். நீங்கள் பழைய இமேஜ் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. சரிங்களா? இப்போ இருக்கிற புது இமேஜ் நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் எஸ்பிஐ உடைய கம்ஃபோர்ட்டு கொடுத்துருக்காங்க. பைமோட்டுடைய கம்ஃபோர்ட் ஃபேப்ரிக் கண்டிஷ்னர். ஓகேங்களா? இது வாசனை வரும்னு நினைக்கிறேன். துணியில போட்டு துவைக்கிறது. ஸோ இது வந்து இந்த இமேஜ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மேலேயும் ஃபுல்லாக கவர் ஆகணும். இது மேலேயும் ஃபுல்லாக கவர் ஆகணும். கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆனா தான் உங்களுக்கு இமேஜ் அந்த போஸ்ட்டில் போட்டால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து அது அப்செட் ஆகும். சரிங்களா? அதனால் மஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிவிடுங்க. இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பழைய இமேஜ் வச்சு பண்ணாதீங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து இதுதான் டவுட்டாக இருந்தது எல்லாருக்குமே. நேற்று வந்து மைக்ரோடாஸ்க் இமேஜ் யாருக்குமே ஓப்பன் ஆகலை. இன்றைக்கி எல்லாருமே ஓப்பன் ஆகிடுச்சு. டாஸ்க் வந்து கரெக்டாக பண்ணுங்கள். விட்ராலுமே டெய்லி ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அதுவுமே விட்டுருங்க. உங்களுக்கு வந்து இந்த கூப்பன் கோடை பற்றி ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. ப்ரோ கூப்பன் கோடு எப்போ தான் ப்ரோ சேல் பண்ணுவாங்க? மே மாதமே முடிஞ்சிச்சு. எப்போ தான் சேல் பண்ணுவோம் அப்படின்னு டவுட் இருந்துச்சு இல்லையா? ஸோ இன்னும் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. மேபி அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து ஆப் லான்ச் ஆகிட்ட பிறகு தான் கண்டிப்பாக வரும்னு சொல்லி முன்னாடி சொல்லியிருக்கேன். ஆப் வந்து பார்த்தீங்கன்னா பைமோட்டில் புது ஆப் வந்துட்ட பிறகு உங்களுக்கு கூப்பன் கோடு வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுற மாதிரி வரும். அதை டேரெக்டாகவே அந்த கம்பெனிலேருந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மளுக்கு கூப்பன் கோடோடைய சேலும் நியூ விட்ராலும் எல்லாமே எஸ்பிஐ அப்டேட் வந்தால் தான் தெரியும். அண்டு ரியல் டைமில் நம்ம எப்போ ஒர்க் பண்ண போகிறோம், எப்போ நம்மளுக்கு அந்த 10K சேலரி எப்போ கிடைக்கும், ட்ரைனிங் பீரியட் எப்போ முடியும், இது மாதிரி ஏகப்பட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கூடிய வருங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை தவிர ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்தது வீடியோவை மேக் பண்ணுறது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். சரிங்களா? பாய். தேங்க்யூ.